வணக்கங்க. அனைவரும் மின்புற்றிற்கு இறைவனை வணங்குறாங்க. பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்து நம்ம முன்னாள் பிரதமர் நேருஜி அவர்களுடைய சாதனையை முறியடித்தார். அதிகமான நாட்கள் இருந்த ஒரு இந்திய பிரதமர் என்ற பெருமையை பற்றி போட்டிருக்காங்க. ரொம்ப பெருமை தான், சந்தோஷம்தான். ஆனால் வந்து ஒரு எல்லா மதத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதாவது இந்து கோயில்களுக்கு அடிக்கடி போகிறாரு, அதே மாதிரி நம்ம கிறிஸ்துவ ஆலயங்களுக்கும், அதே மாதிரி இது இஸ்லாமியர்களுடைய ஆலயங்களுக்கும் அடிக்கடி போய் நம்ம தேசத்துடைய ஒற்றுமையை நிலைநாட்டணும். வன்முறைகள் நிகழ்கிற மாநிலத்தில் போயிட்டு நல்லா அந்த ஆளுங்களுக்கெல்லாம் நல்லா கொஞ்சம் புத்தி சொல்லணும். இந்தியான்றது ஒரு பல மொழிகள், பல மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது தான் இந்தியா. நமக்குள்ளே அந்த வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவுரை கொஞ்சம் கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் அடிக்கடி பல ஸ்டேட்டுக்கு போகிறதே இல்லை. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எல்லாருடைய ஓட்டையும் தான் சேர்த்து வாங்கியிருக்காங்க. ஆனால் வந்து இம்பார்ட்டன்ஸ்னு பார்க்கும்போது ரொம்ப இந்துத்துவ கட்சிகளுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி தெரியுது. அந்த வேற்றுமை இல்லாமல் கொஞ்சம் செயல்பட்டாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அடிக்கடி வெளிநாட்டுக்கு போகிறாரு. அதன் மூலமாக ஏகப்பட்ட செலவாகுது. இப்போல்லாம் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவே பல விஷயத்தை சாதிக்கிறாங்க. நிறைய நாட்டுக்கு செலவாகுது. அதனால் அவருடைய வெளிநாட்டு பயணங்களையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம கொஞ்சம் சிக்கன நடவடிக்கையோடு இருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்குன்றது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.